ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். நெல்லையில் அருள் புரிவாள் காந்திமதி அன்னை, அவளல்லால் ஏது கதி அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். திருநெல்வேலியில், அதாவது தென் தமிழகத்தில் தலை சிறந்த சிவத்தலங்களில் பெருமை வாய்ந்தது திருநெல்வேலியில் உள்ள காந்திமதி சமேத நெல்லையப்பர் கோயில். நெல்லுக்கு வேலி அமைத்த நெல்லையப்பர் பொற்றாமரை குளத்துடன் கூடிய ஆலயம். தென் தமிழகத்தில் தலை சிறந்த சிவத்தலங்களில் பெருமை வாய்ந்தது திருநெல்வேலியில் உள்ள காந்திமதி சமேத நெல்லையப்பர் கோயில். சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. மறைகளும் சிவபெருமானுக்கு நிழல் தரும் மரங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பின. அதற்காக 4 வேதங்களும் சிவபெருமானை வேண்டின. எனவே வேதங்கள் திருநெல்வேலியில் மூங்கிலாய் இருக்க இறைவன் லிங்கமாய் அமர்ந்தார் என்பது தலபுராணம் ஆகும். ராமகோன் என்பவர் தினமும் தற்போது நெல்லையப்பர் கோவில் அமைந்துள்ள பகுதியில் வளர்ந்திருந்த மூங்கில் காடு வழியாக மணப்படை வீடு மன்னருக்கு பால் கொண்டு செல்வது வழக்கம். ஒருமுறை பால்குடம் சுமந்து சென்ற ராம்கோன் காலில் மூங்கில் இடறியது. அதில் அவர் கொண்டு வந்த பால் ஓரிடத்தில் கொட்டியது. பால் முழுவதும் சிந்தும் முன்பாக அதை தடுத்து எடுத்துக்கொண்டு போய் மன்னரிடம் சேர்த்தார். ஆனால் இந்த நிகழ்வு தொடர்கதையாக தினமும் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடம் பண்ணோடனே ஒரு இடத்துல கால் தடுக்கும், ஒரு இடத்துல போய் பால் சிந்தும், இதை மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு நாள் ராமகோனிடம் தினமும் பால் குறைவாக கொண்டு வருவது குறித்து மன்னர் கேட்டார். என்னப்பா டெய்லி பால் கொண்டு வர அப்படின்ட்டு. உடனே ராமகோன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வரும்போது தினசரி கரெக்டாக என்னவோ தெரியலங்க, ஒரு இடத்துல தடுக்கிறது, பால் சிந்திடுறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா, அந்த இடத்த நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மை தானா பொய் தானாங்கிறதுக்காண்டி அந்த வனத்திற்கு சென்ற மன்னர் குறிப்பிட்ட அந்த மூங்கிலை வெட்டிட்டு அந்த இடத்துல பார்க்குறாரு. அப்போ அங்கே மறைந்திருந்த சிறிய அளவிலான சுயம்பு மூர்த்தி வெளிப்பட்டது. அது வெட்டிட்டு பக்கத்தில் வெட்டின உடனே, அந்த மூங்கிலை வெட்டினோடனே பக்கத்துலேயே ஒரு சுயம்பு சிவன் சுயம்பு மூர்த்தி வெளிப்பட்டது. மன்னருக்கு வேணுமனநாதராக காட்சி தந்த சிறிய உருவத்திலிருந்து பல முறை வளர்ந்து காட்சி தந்தார். உடனே மன்னன் அதே இடத்துல ஆலயம் எழுப்புவதாக வேண்டினான். இதையடுத்து சுயம்பு மூர்த்தி மிகவும் சிறியதாக மாறியது என்கிறது தல வரலாறு. நெல்லையப்பர் ஆலயத்தில் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் இன்றும் மூங்கில் ஸ்தல விருஷமாக இருப்பதை பார்க்கலாம். அந்த நெல்லையப்பர் அங்கி இல்லாமல் வெறும்ன சிவலிங்கமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த வெட்டின அடையாளம் கூட அந்த இடத்துல இருக்குது. இப்போவும் நம்ம அதை பார்க்கலாம். சரி, வேணுமனநாதராக தானே இருந்தார், இவருக்கு எப்படி நெல்லையப்பராக மாறினார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கல்ல? வாங்க, அதுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இத்தல இறைவனுக்கு நிவேதனம் செய்வதற்காக வேதப்பட்டர் என்ற அந்தணர் நெல்மணிகளை தர்மம் பெற்று வந்தார். அங்கங்கே நெல்மணிகள் வாழ்ந்து வந்து அதை எடுத்துகிட்டு வந்து தான் குத்தி அரிசியாக்கி அதை சுவாமிக்கு தினசரி நைவேதனம் செய்வார். தான் தர்மம் பெற்று வந்த நெல்மணிகளை ஒரு இடத்துல வைத்து விட்டு தினசரி தாமிரபரணி ஆற்றுல போய் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துன்னு வருவார். நீராட சென்றார். அப்போது திடீர்னு பெரும் மழை பெய்யுது. ஐயோ, நெல்மணியை நம்ம அங்கே காயப்பட்டு வந்துட்டோமே, என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ அப்படின்ட்டு வேதப்பட்ட கவலைப்பட்டுட்டே, சரி நம்ம ஓட்டமாக ஓடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, என்ன ஒரு அதிசயம், நெல் வச்ச இடத்த தவிர சுற்றி வர மழை பெஞ்சு தண்ணி கொட்டி இருந்ததே தவிர நெல் மேலே ஒரு துளி கூட இல்லை. அந்த நெல்லுக்கே நெல்லையப்பர் வேலியாக அந்த இடத்துல இருந்திருக்காரு. அங்கே வந்து இருந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் வெயில் அடிச்சுது. இதை சுற்றிய பகுதிகளில் மழை நீர் வேலி போல பெய்கிறது. இதனால தான் இத்தல இறைவன் நெல்வேலிநாதர் என்றும் இத்தலம்
திருநெல்வேலி அப்படின்னு பெயர் பெற்றது. என்ன நெல்லையப்பர் காந்திமதி கோயிலை பற்றி தெரிஞ்சுனீங்களா? இன்னும் அதை பற்றி அதில் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.